ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா நம்ம கோல்டன் பெகாசிஸ்ங்கிற P90 அப்கிரேட் ஸ்கின்னை வந்து எப்படி ஃப்ரீயாக கலெக்ட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூட விட்டுருக்க கிரனேட் ஸ்கின்னும் அண்டு மாலி ஸ்கின்னும் நான் எடுத்துட்டேன் ஃப்ரீயாக. சத்தியமாக சொல்லணும்னா ₹1 கொண்டு நான் செலவு பண்ணல. நான் ஒரு 3 to 4 ப்ரைஸ் பார்த்து சேர்த்து வச்சு தான் இது எடுத்தேனே. நீங்கள் இப்போ எடுக்க முடியுமான்னு கேட்டால் சாரி கைஸ், இப்போ கண்டிப்பாக எடுக்க முடியாது. இந்த P90 இப்போ தான் நான் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. சரி, அதை விடுங்க. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை விட ஒரு பெட்டர் ஸ்கின்னான வெளியே வேறு ஏதாவது கன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் அதை எடுக்கிறக்காண்டி இப்போ இருந்தே சேர்த்து வைங்க. அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா கொடுக்கறது கண்டிப்பாக ஒரு 800 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ என்கிட்டயே வந்து போன தடவை வந்து சோனிக் பெட் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னால் ரெடியுமே பண்ண முடியல. ஏன்னா அப்போ ப்ரைஸ் பார்த்து நம்ம பிஜே மேலே விடவும் இல்லை அந்த அவனுங்க. அப்போ விட்டுருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸ் பார்த்து நான் எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் பார்த்துல இருக்க மிஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரைஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாலும் முடிக்கலாம். அந்த மிஷின்ஸை வந்து ஈஸியாக முடிச்சு கிட்டத்தட்ட 200+ காயின்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இப்போ என்கிட்டயே வந்து 952 காயின் தான் இருக்குது. இதுவே வந்து இப்போ வந்த ப்ரைஸ் பார்த்தனால தான் நான் எடுத்தேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 700+ தான் இருந்துச்சு. இப்போ வந்த ப்ரைஸ் பார்த்துல தான் நான் கொஞ்சம் எடுத்து இந்த கன்னை ரெடீம் பண்ணுற அளவுக்கு எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க. அடுத்த இதில் வந்து ஏதாச்சும் நல்ல கன்று விடுவாங்க. இதே மாதிரி விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் இது சத்தியமாக சொல்லணும்னா சூப்பராகவே இருக்குது இந்த பெகாசிஸ் வச்சு. ஏன்னா கில் ஃபீடு, ஃபைனல் ஃபார்மு, அதுக்கு இன்ஸ்பெக்ட் அமௌண்ட்டு, அது இதுன்னு சூப்பராகவே மஜாவாக பண்ணிட்டானுங்க. இதுக்கு எலிமினேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் எஃபெக்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கேற்ற கிரனேட்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற கிரனேட்ஸ் வந்து நீங்கள் 70 காயினை வச்சு வாங்கிடலாம். ஒருத்து தான். என்கிட்ட கிரனேட் ஸ்கின்னே இல்லைப்பா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் அமௌண்ட்டு சொல்லணும்னா சூப்பராகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து கேமுக்குள்ளே போடும்போது மற்றவங்க பிஓபியில் ஃபுல் அந்த வண்டி தெரியும். அதே மாதிரி ஸ்விட்ச் ஃபயர் ஆம் எஃபெக்டும் சூப்பராகவே இருக்குது. அந்த குதிரை வந்து ஓடுறதெல்லாம், குதிரையா பெகாசிஸ் ஓடுறதெல்லாம் ரெண்டு ஒன்று தான். அப்புறம் லூட் கிரியேட்டு ஓகே ஆனால் ஒர்த்து தான். ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு ஒர்த்து தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கன்ஸு கொடுத்துருக்காங்க. QB-Z2 MK15. என்கிட்ட நான் வந்து P90க்கு இதை விட ஸ்கின்னு சூப்பராக வச்சுருக்கேன்ப்பா, அதனால் எனக்கு P90 ஸ்கின்னு வேணாம் அப்படிங்கிறவங்க MK14 போகலாம். ஏன்னா இதில் வந்து க்ளோரிஸ் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பாண்டா ஈவெண்ட் வந்தப்ப ஒரு M416 வந்துச்சுல, அந்த இதோட கான்செப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இது மாதிரியே இருக்கு. க்ளோரிஸ் மூமெண்ட்டும் சூப்பராகவே இருக்கு. எனக்கு P90க்கு வந்து ஏற்கனவே அப்கிரேட் ஸ்கின் வச்சிருக்கேன்பா, அது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து QB-Z கொடுத்துருக்காங்க. QB-Zக்கு அவ்வளோக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இல்லை. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து கம்மி மாதிரி தான், வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் குதிரை கொடுத்துருக்காங்க. இந்த குதிரை வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஓகே, குதிரை சூப்பராக தான் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஆனால் என்கிட்ட கன்னே இல்லைப்பா, என்கிட்ட P90 ஏற்கனவே அப்கிரேட் ஸ்கின் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக MK14 போயிடலாம். இல்லை என்கிட்ட P90க்கு அப்கிரேட் ஸ்கின்னே கிடையாது, நான் P90 யூஸும் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க P90 ஸ்கின் எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்கின் சொல்ல போனால். அண்டு MK14 சூப்பரான ஸ்கின்னு தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த கிரனேட் இல்லைனாலும் அதோட கன்னோட கிரனேட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த P90க்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம மேக்ஸ் பண்ணுற இது மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க மற்ற கன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 1, அடுத்த லெவலுக்கு 2 அந்த மாதிரி கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக லெவலப்பும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இப்போ தான் வந்து RPலேயே வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் வந்து 1 மெட்டீரியல் வந்து 1 ஃபுல் மெட்டீரியல் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி வந்துருச்சுல, நல்ல பிரச்சனையே இல்லை. அதனால் எனக்கு வந்து அப்கிரேட் கிரனேடும் மாலி எதுவுமே இல்லாதனால நானும் வந்து அப்கிரேட் கிரனேடும் மாலி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த P90யோடது. மற்றபடி வந்து எனக்கு QB-Z மேலேயோ அண்டு MK14 மேலேயோ வேணாம். ஏன்னா நான் அது இந்த கண்ணு யூஸும் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் வந்து நான் இப்போவே நிறைய செலவு பண்ணிட்டேன். மீதி என்கிட்ட ஒரு 200 தான் இருக்குது. இதுக்கு மேலே அடுத்ததுல வந்து கொஞ்சம் நல்லா வேறு ஏதாவது கன்று கொடுத்தாங்கன்னா என்னால் வாங்க முடியாது. அதனால் வந்து சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற கன்று வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். நம்ம இந்த கன்று யூஸே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கண்ணுக்கு வாங்கி வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அடுத்த வந்து நம்ம யூஸ் பண்ணுற கண்ணுக்கு வரும்போது அப்போ வந்து நம்ம அதை வாங்க முடியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற கண்ணுகிட்ட வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிட்டோம்னா ஓகே, சூப்பரான ஸ்கின்ஸு சொல்லப்போனால்.
இதில் வந்து நிறைய ப்ரைஸ் பார்த்து மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.